என் மகளுக்கு இந்த விருது கொடுப்பதை நான் மிகப்பெரிய ஒரு நெகிழ்வாக கருதுகிறேன். அப்பாவின் இரவல் அறிவு தான் நான், அதிலிருந்து வந்தது தான் என்னுடைய எழுத்துக்கள் எல்லாமே. இந்த விருது இதை நான் அப்பாவுக்கு நான் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பாவோட அந்த இறப்பு நான் கையில் வச்சுட்டு எழுதின பாடல் தான் இந்த பாடல். Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Sheep Cine Awards 2025. Title sponsors Bubble Paints, நம்ம வீட்டோட EB பில்லை கம்மி பண்ணும், மற்றும் Attica Gold Company, German technology உடன் இந்தியாவின் நம்பர் 1 gold buying company. Presented by Ramraj Mrithu Travels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Crosser பெருங்காயம். Healthy Crosser பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரிகல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். வார்த்தைகளுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு தான் அடுத்து விருது கொடுக்க போகிறோம். ஸோ வார்த்தைகள் அப்படின்னு வந்தாலே தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள் பாடலாசிரியர்கள். ஸோ அப்படி ஒரு எமர்ஜிங் பாடலாசிரியராக நிறைய நல்ல பாடல்களை ஒரு பாட்டை கேட்கும்போதே இவங்களோட பாட்டா இது அப்படின்னு கேட்குற மாதிரியான பேரை எடுத்துகிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு தான் இந்த விருது போகுது. இந்த விருதை கொடுக்க போகிறவரை பற்றி சொல்லணும்னா அது இன்னும் கூட நமக்கு ஒரு பெரிய கௌரவம். அவர் இந்த மேடைக்கு வரப்போகிறது கவிப்பறவைகள் அனைவருக்குமான ஒரு வீடாக இருக்கும் வேடந்தாங்கல். தமிழ் இலக்கணத்தில் கைதேர்ந்த ஒரு மகாகவி. அணு அணுவாய் சாவதற்கு முடிவெடுத்த பின் காதல் சரியான வழிதான் என்ற இவரது கவிதையே பாலாவின் சேதுவிற்கு அடித்தளமாய் அமைந்தது. நீண்ட நீண்ட காலம் நீ நீடூழி வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற இவரது பாடல் வரிகளாலே இவரை அன்போடு மேடை கலைக்கிறோம். இட்ஸ் டைம் டு வெல்கம் அறிவுமதி அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ் ஆஃப் Black Sheep Cine Awards 2025. சாருன்னு தான் ஆரம்பித்தேன், அவர் கை கொடுத்தோன்னா அண்ணன்னு மாறிட்டார். இப்படி எத்தனை தம்பிகளுக்கு, இன்னும் எத்தனை தலைமுறைகள் கடந்து தம்பிகளுக்கு அண்ணனாய் அறிவுமதி சார் இருக்க போகிறா தெரியல. ஆனால் இப்போது அவருடைய கையால் இந்த விருதை வாங்க போகிறவங்களை பற்றி ஒரு ஏவி இருக்குது, பார்த்துட்டு வரலாமா? எஸ். மெட்ராஸ் படத்தில் வந்து ஆரம்பித்த போது ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. நல்லா ஆழமாக அவங்களோட வரிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சேட் சாங்னாலும் சரி, ரொமான்டிக் சாங்னாலும் சரி, மோட்டிவேஷனல் சாங்கும் சரி, அவங்களோட லிரிக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கனெக்டடாக இருக்கும். சூர்யா படத்தில் அந்த அன்பே அன்பேன்னு ஒரு அருமையான ஒரு மெலடி இருக்குது. அந்த பாட்டை கேட்டாலே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் மேய்ச்சில் இருக்கேன். அந்த கண்ணம்மா கண்ணம்மா சாங் அதுவுமே ரொம்ப ஃபேவரட் எனக்கு. பிரதீப் குமார் வாய்ஸில் ரொம்ப ஃபேவரட்டான சாங் தான். கண்ணம்மா இஸ் மை பெஸ்ட் சாங். மெய்யழகன் படத்தில் வந்து யாரோ யாரோ சாங் கேட்கும் போது வந்து கமல்ஹாசன் சார் அதுவும் பாடி கேட்கும் போது உள்ளே போய் தைக்கிற மாதிரி இருந்துச்சு. வேண்டும் வேண்டும் என்று தேடும் உறவு பிரிஞ்சே போறேன் நான் போறேன் பாட்டு பண்ணும்போது அப்பா உயிரோடு இருந்தாங்க. யாரோ இவன் பண்ணும்போது அப்பா இல்லை. அதனாலேயே வந்து என்னால் அதுக்குள்ளே போகவே முடியல. லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஜென்ஸ்லேயுமே. ஒரு லேடியாக வந்து அவங்க இருக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி திறமை படைத்த எழுத்தாளர்கள் வரணும், பாடல் எழுதணும். உங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரைட்டருக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விருது கிடைக்கிறதுல ஒரு ரசிகனாக இருந்து நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சிறந்த பாடலாசிரியருக்கான விருதினை மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இட்ஸ் டைம் டு வெல்கம் உமாதேவி அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ் ஆஃப் Black Sheep Cine Awards 2025. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கருப்பு ஆடுகள் என்னை அழைக்க ஒரு தமிழனாய் வந்து நிற்கிறேன். ஆனால் திரையில் என் தமிழ் காணோமே என்ற வழியிலும் உங்களுக்கு அடுத்தடுத்த விருது விழாக்களில் என் தமிழும் இந்த அரங்கில் இடம்பெற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரையுலகம் என்பது என் வாழ்க்கையில்
மிகச்சிறந்த ஆளுமைகளின் தாய்மை குடையில் வளர்ந்த பிள்ளை நான். என் குடையிலும் எண்ணற்ற தம்பிகளையும் தங்கைகளையும் வளர்த்த அந்த வாய்ப்பை இந்த திரையுலகம் எனக்கு தந்தது. இருந்தாலும் மறுபடியும் என் தொட்டில் மண்ணுக்கே போய் நான் சங்க இலக்கியத்தோடு வாழத் தொடங்கி இருக்கிறேன். உமாதேவி அவர்களுக்கு நீங்கள் விருது தர வேண்டும் என்று சொல்லுகிற போது என் பட்டிக்காட்டிலிருந்து வந்து இந்த பெருநகரத்தில் என் மகளுக்கு இந்த விருது கொடுப்பதை நான் மிகப்பெரிய ஒரு நெகிழ்வாக கருதுகிறேன். ஏன் நான் பட்டிக்காட்டிலிருந்து வந்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு என் மகள் உமாதேவியாக இருந்தாலும், வைரமுத்துவாக இருந்தாலும், அல்லது யுகபாரதியாக இருந்தாலும், பழனி பாரதியாக இருந்தாலும், பா விஜயாக இருந்தாலும், நாங்களெல்லாம் இங்கே பாடலாசிரியர்களாக வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நடவு நட்ட எங்கள் கைநாட்டு தாய்களே என்ற நன்றியின் அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறோம். நான் அழகூரில் பூத்தவளே என்றால் அடியோடு சாய்த்தவளே என்று அடுத்த ஆணாவை தேடியவன். கவிதையே தெரியுமா என்றால் கனவு நீதானடி என்று கானாவுக்கு காணா தேடியவன் நான். இந்த கானாவுக்கு காணாவை, ஆணாவுக்கு ஆணாவை தேட வைத்தது எங்கள் நடவு நட்ட தாய்கள் தான். எங்கள் கிராமங்களிலே பாடுவார்கள், மட்ட பனையோரோ மயிலடையும் நந்தவனோ மட்டப்பன சாஞ்சிடுச்சே இந்த மயில் போய் எங்கடையும் குட்ட பனையோரோ குயிலடையும் நந்தவனோ குட்டப்பன சாஞ்சிடுச்சே இந்த கோயில் போய் எங்கடையும். அந்த அம்மாக்கள் எங்களைப் போல் சங்க இலக்கியம் படித்தவர்கள் இல்லை. நடவு நடுகிற போது அந்த நடவு நடுகிற குனிந்து நிமிர்கிற உடல், அந்த சந்தத்தில் சந்தம் எடுத்து தமிழெடுத்து பாடி அவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்தோம். அதனால் இங்கே ஒரு மூத்த பாடலாசிரியனாக நான் விருது கொடுக்க, ஒரு இளம் மகளாக அவர் அந்த விருது பெறுகிற அழகு என்பது எங்கள் நடவு நட்ட தாய்களுக்கு நாங்கள் செய்கிற மரியாதை. அதற்கு நீங்கள் செய்கிற மரியாதை தான் இந்த உமாதேவி என்ற பெண்ணுக்கு நீங்கள் தருவது. நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. நிச்சயமா. அண்ட் எஸ், உமாதேவி அவர்கள் சில வார்த்தைகள் விருதோடு நீங்கள் பேச நினைப்பது. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான விருதாக நான் பார்க்குறேன். மெட்ராஸில் தொடங்கி மையழகன் வரைக்கும் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப முக்கியமானது. பல நூறு பாட்டுக்கிளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆலமரத்தின் கையால் இந்த விருதை பெற்றிருப்பது இந்த விருதுக்குரிய பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலான விருது இது. எனக்கு நிறைய நேர்காணல்களில் நான் சொன்னது போல தான் இந்த இடத்துல அறிவுமதி ஐயா பேசும்போது என் மகள் மகள் மகள்னு சொன்னது எனக்கு அப்பான்னு எழுதினாலே அழுக வந்துடும். அப்பான்னு எழுதுனதை பார்த்தாலே அழுக வரும். ஏன்னா எனக்கு அப்பாவை அவ்வளோ பிடிக்கும். அப்பாவின் இரவல் அறிவு தான் நான். அதிலிருந்து வந்தது தான் என்னுடைய எழுத்துக்கள் எல்லாமே. இந்த விருது இதை நான் அப்பாவுக்கு நான் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா தவறுன ஒரு வருஷம் கூட முடியறதுக்கு முன்னாடி அப்பாவும் தவறிட்டாங்க. நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். அப்பாவை குழந்தையாக்கி இந்த குழந்தைய நான் திருச்சிக்கு கூப்பிட்டு போயிட மாட்டேனா அப்படின்னு ஏங்கினேன். என்னோடய கிராமத்திலேருந்து என் அப்பாவை தூக்கிட்டு வந்துடணுன்னு தவிச்சேன் நான். ஆனால் அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான அந்த காதல் தான் தொடர்ந்து என்னுடைய பாடல்களில் வெளிப்பட்டுட்டு இருக்குது. அப்பாவோட அந்த இறப்பு நான் கையில் வச்சுட்டு எழுதின பாடல் தான் இந்த பாடல். நான் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கேன். அப்பாக்காக நான் பேராசிரியராக இருந்தாலும் 8ஆம் வகுப்போடு படிக்க வேணான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேயும் சரி, அப்பாவோட நண்பர்களும் சரி, எங்கள் அண்ணனுங்களும் சரி, பொம்பளை பிள்ளை படித்து என்ன பண்ண போகிறா, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் போயிட்டு அவன் புருஷனுக்கு தான் சம்பாரித்து கொடுக்க போகிறா அப்படின்னு சொன்ன அந்த மண்ணிலிருந்து எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த ஊருக்கும் சரி, அவருடைய நண்பர்களுக்கும் சரி, என் பொண்ணு போகிற இடத்த சம்பாரித்து கொடுக்கணுன்னு நான் படிக்க வைக்கல, அவள் மாமியார் குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு நான் படிக்க வைக்கல. என் பொண்ணு அதை பார்த்துக்கணும், அது சொந்த காலில் அது நிற்கணும், அதுக்கு அது சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த கிராமத்து அப்பாவினுடைய மகளாக நான் என்னோடய யூஜி முடித்தேன், பிஜி முடித்தேன், எம்ஃபில் முடித்தேன், பிஹெச்டி முடித்தேன். என்னுடைய முனைவர் பட்டம் வரைக்கும் நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ நீ படின்னு சொன்னவர் அப்பா. அப்பா இருக்கும்போதே அந்த அத்தி பக்கத்துலேருந்து அமெரிக்கா வரைக்கும் நான் பயணம் பண்ணேன் அப்படின்றது
இன்னும் என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்த எழுத்தினுடைய ஒரு ஆதர்ஷமாக நான் இந்த இடத்துல உயிர்ப்போடு நின்றுட்டுருக்கிறேன். அப்பாவினுடைய அந்த ஆசியோட இன்னும் என் தமிழ் கொடுத்த அந்த வார்த்தையோடு உங்கள் முன்னே நிற்கிறேன். இந்த விருதை வழங்கிய பிளாக் ஷிப்புக்கு மிகப்பெரிய நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யாரோ இவன் யாரோ அந்த பாடல் உண்மையிலேயே உலகநாயகனுடைய குரல் தான் அதை கொண்டு போயிட்டு பட்டி தொட்டி எங்கும் உலகம் முழுக்க சேர்த்தது அப்படின்னு இன்னும் என்னால் அழுத்தமாக சொல்ல முடியும். இந்த பாடல் வரிகளை தாண்டி அந்த தமிழ் மண்ணோட பிசைப்போட அந்த ஈரத்தோட உயிர்ப்போட அதை வெளிப்படுத்தின கமல் சரோட அந்த குரல் மிகப்பெரிய நன்றி சார். இந்த தருணத்தில் உண்மையிலேயே எனக்கு அந்த பாடல் முழுமையாக எனக்கு திருப்தியாலாம் இல்லை பாடல் எழுதி முடித்தப்போ. ஏன்னா இந்த பக்கம் அப்பாவை நான் மடியில் வச்சுட்ருக்கிறேன், இந்த பக்கம் நான் பாடல் எழுதிட்டுருக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு பாட்டு எழுதுனதுக்கான அந்த ஒரு திருப்தி இல்லை. அப்போ நான் பிரேம் சார்கிட்ட சொல்கிறேன், சார் திருப்பி கூட நான் எழுதுறேன் சார், திருப்பி ஒர்க் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். என்னை என் உணர்வோடு புரிந்து கொண்ட மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய இயக்குனர் பிரேம் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு காயத்தை ஒரு வலியை அதை எப்படி நீக்க முடியும் தீர்க்க முடியும் அப்படின்னு உண்மையிலேயே சக படைப்பாளியால் அதை புரிஞ்சுக்க முடியுன்றதுக்கு சாட்சியமாக நான் பிரேம் சாரை பார்க்குறேன். உண்மையிலேயே இந்த பாடலை கமல் சார் பாடுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரெக்கார்டிங் தேட்டரில் போயிட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க சார். கவிஞரே கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு சார் வராங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் வெளியில் போகும்போது பொக்கவேட சாரை வரவேற்க போகும்போது தான் அது கமல் சார் பாட போகிறாரு இந்த வரிகளை அப்படின்றது எனக்கு இன்னும் அழுக வந்துருச்சு. ஒரு சக கலைஞனை இவ்வளோ அன்பு செலுத்த முடியுமா, இப்படி ஒரு ஆறுதல் மருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுச்சு. மிகப்பெரிய நன்றி சார் பிரேம் சார். திங் மியூசிக் அந்த இடத்துல ஆடியோ லான்ச் அன்னைக்கு கூட சந்தோஷ் சொல்லும்போது ரொம்ப முக்கியமான பாடலாக இருக்கும் அப்படின்னு அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லும்போது உண்மையிலேயே நான் இந்த பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கலைஞராக ஒரு படைப்பாளியாக ஒரு எழுதக்கூடிய ஒரு எழுத்து பொண்ணா தமிழ் பொண்ணா நான் புரிஞ்சுக்கிட்டது. ஒரு கதைக்கு என் வாழ்வியிலேருந்து என்ன தர முடியுமோ அதை முடிஞ்ச வரைக்கும் நான் தர முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அப்படி தான் இந்த பாடலையும் நான் பார்த்தேன். ஆனால் இந்த பாடலில் என்னோட வலியோட வாரி அணைச்சிக்கிட்ட அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளாக் ஷிப்புக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி 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 மேம். அண்ட் ஒரு சிறிய பரிசு ஃப்ரம் அறிவுமதி அண்ணன். தேங்க்யூ மாதவி மேம். நன்றி. கண்ணீர் வரும்போது அங்கே வார்த்தைகள் மௌனமாகிருன்ற மாதிரி தான் உண்மையிலே இந்த தருணம். கண்டிப்பாக ஜாலியாக ஒன்று போனேன். ஏன்னா இப்போ மேம் சொன்னாங்களே என்ன மாதிரி பாட்டு யாரோ இவனாக இருக்கட்டும், அப்புறம் சார் ஒரு பழைய பாட்டெலாம் பண்ணார். அதெல்லாம் கேட்கும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி பாட்டெலாம் தான் கேட்கணும். எப்போ பார்த்தாலும் என்னென்ன பாட்டு தூத்துக்குடி கொத்தனா என்னென்ன பாட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் விட்டுட்டு அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்கலாம். அதை கொஞ்சம் கேட்டுட்டு நடுநடுவில் ஸ்பாட்டிஃபைல போட்டு இப்போ பழைய பாட்டுகள் நல்ல லிரிக்கான பாட்டு கேட்டால் நான் வானவில்லையே பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் பாட்டு கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நீ என்ன வேணால் சொல்லுத்தங்க, பாடி மட்டும் காட்டாது. அப்படியாண்ணா?